என் பாட்டு எடுத்தேன்னா இந்த காப்பி ரைட்ஸ் இந்த மேட்டர் எல்லாம் வரும், அதனால அது வேணாம் தூக்கிடுன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். ஓவர் அட்வான்டேஜ் இல்லை, ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட அப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு அவளா யூகிச்சுட்டா, அவ்வளோதான் விஷயம். இவளை வெறுப்பேற்றி 2 பேர் பிரிச்சு விடுறதுக்கு மெயினான மேட்ரு இந்த சாங் தான். படம் அதான் படமே மேட்ரு தான் அப்படிங்கிறாங்களே. இது பாவம் வாழ்ந்து வர சின்ன பொண்ணுங்க. திருடின்னு வார்த்தையை சொல்றீங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? இளையராஜா இன்னொரு விஷயத்த நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இதோடைய ப்ரொடியூசர் வனிதா கிடையாது, அவ பொண்ணு ஜோபிகா. எல்லாமே வனிதா விஜயகுமார்னா ஒரு கோடீஸ்வரி அப்படி இப்படின்னு நினைக்கிற எல்லாம் தப்பு. மேட்ரு படம் தான் அப்படிங்கிறாங்க. மேட்ரு தான் படம்னாக்கா அப்போ அந்த காலம் முருங்கக்கா காமெடியெல்லாம் எப்படிங்க? வணக்கம் சார். சரி, நைட்டுக்கு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறது அவங்க தான். ஒரு சார்மில அடுத்த நிமிஷம் யூடியூப்ல போய் லோலோன்னு கத்தும் பாது பிசாசு பாது அப்படின்வாங்க. ஓப்பனா சொன்னா நாரிடம் அப்படின்னு இதே கமலத்தட்டு வாசலாம் சொல்லிட்டு போனாங்க. அந்த வீடியோவும் வைரலா போனுச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? ஆனா பாட்டு கிட்டானா ஏன் பாட்டு தான் தேவைப்படுதான்னு கேட்கிறாரு. நான் தானே எங்களுக்கே அந்த காலத்து தாலாட்டு மாதிரி கேட்டுட்டு இருப்போம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பாத்ரூம்ல குளிக்கிற நேரத்தில் கூட அந்த பாடல ஹம் பண்ண கூட பயமா இருக்கு. எது எதாலும் காப்பி ரைட்ஸ் தான் நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ அந்த மாதிரி எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு அசிங்கம் போறாருங்களா அப்படி? ஆமாங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகை திரு சார்மிளா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க ஒரு படத்துல நடிச்சீங்க சமீபத்துல, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல. இன்ன வரைக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வனிதாவா இளையராஜாவா அப்படின்னு ஒரு முற்று முதல்ல போயிட்டு இருக்கு. உண்மையிலே என்னதான் மேடம் அந்த படத்துல நடந்திருக்கு? உண்மையிலே பர்மிஷன் வாங்கலையா திரு இளையராஜா அவர்கள்ட்ட? முன்னுக்கு முரணாவே இருக்கே. முரணாவே இல்லைங்க, இது ஒரு சின்ன விஷயம் தான். அதாவது என்னக்கா, இவ வனிதாவை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவர்கள் குடும்பம் அவளுக்கு பல வருஷமா தெரிஞ்சது. சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்து ஒரு அங்கிள் அப்படி விளையாண்டு இப்ப கூட சொல்ற இளையராஜா அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ற இளையராஜா அப்பா, அந்த மாதிரி ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் வச்சு இளையராஜா இவ பார்த்துட்டு இருக்கா. இவர் இவங்க ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் கேட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்கணும், ஆசீர்வாதம் கொடுத்தாரு கொண்டாரு. கண்டிப்பா அவங்க கூட பேச்சுவார்த்தை இருந்திருக்கும். சும்மா போறது ஆசீர்வாதம் வரது இல்லையே, நிச்சயமா 4 வார்த்தை பேசியிருப்பாங்க, ஏதாவது சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அவர் பாடல் இந்த படத்துல யூஸ் பண்ண போறது இவர் சொல்லியிருப்பா நிச்சயமா. சரி, ஓகே சொன்னதான் அவங்க சொல்றாங்க, வனிதா விஜயகுமார் சொல்றாங்க. ஓகே, கண்டிப்பா சொல்லியிருப்பா. பாருங்க, இப்போ உங்க ஆசீர்வாதம் அதே மாதிரி உங்க பாட்டை பாட்டில் வைக்கிறேன். இப்போ நான் நடிக்கிறேன் ஒரு படத்துல, அந்த சீன் எங்க படத்துல அந்த டைலாக் வைக்க போறேன், நான் அப்படியான்னு கேட்பேன். எனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன சொல்லணும், அப்பவே சொல்றேன், நோ 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 நோ, இது ரூல்ஸ் மாற்ற முடியாதுமா, யாரா இருந்தாலும் ஒரே ரூல் தான். என் பாட்டை எடுத்தேன்னா இந்த காப்பி ரைட்ஸ் இந்த மேட்டர் எல்லாம் வரும், அதனால அது வேணாம் தூக்கிடுன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். அன்னைக்கும் இவர் ஒரு வார்த்தை சொல்லலை. எல்லாம் முடிச்சு கரெக்டாக சினிமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கமலா தியேட்டரில் போகிறோம். காலையில் ஷோ, அதை இளையராஜா பற்றி நியூஸ் வருது, இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாடலன்னு. ஸோ அதாவது இவ போனது இளையராஜா வீட்டுக்கு அவர் வாழ்த்துவார் நினச்சி தான் போனேன். ஒரு பிளெஸிங்கோட ஒரு டைரக்டரானு ஆசையில தான் போயிருக்கா. ஒரு பொண்ணு மாதிரி தானே, ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயத்த எதுக்கு இவரு? இன்னைக்கு இதே வனிதா விஜயகுமார் என்ன சொன்னாங்கன்னா, நான் இளையராஜா வீட்டுக்கு போயிட்டு ஒரு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் சோனி மியூசிக் கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன், நான் 3Dயான்னு கேக்குறாங்க. அப்படிங்கும்போது அப்ப இதே முன்னுக்கு வரா தெரியலையா? நீங்க இளையராஜா போய் உண்மையிலே பர்மிஷன் கேட்டீங்களா? அப்படி கேட்டு அவரே கொடுத்துருப்பான்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போனது பர்மிஷன் கேட்கறது கிடையாது, அண்டர்லைன். அவங்க போனது ஆசீர்வாதம். நான் இப்ப படம் எடுக்க போறேன், உங்க ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னவ கண்டிப்பா இதையும் சொல்லியிருக்கா. உங்க பாடல்ல இந்த படத்துல போட போறோம். அப்பவே ஐயோ என் பாடெல்லாம் யூஸ் பண்ணா கண்ணா தெரியும்ல செல்லமே ராஜா நல்லபடியா சொல்லி விட்டுருக்கலாம் அவர். ஓகேங்களா? அதை சொல்லாம வெயிட் பண்ணிட்டு இருந்து இந்த பதுங்கி பாஞ்சு கரெக்டா அவளுக்கு ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஜாலி டே, படம் இறங்குது, அதுவும் எல்லா மெயின் தேட்டர்ஸ்ல இறங்குது. அன்னைக்கு பார்த்து இந்த நியூஸ் வருது. அதாவது இந்த மாதிரி அவங்க அந்த பாட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஏங்க அந்த பாட்டை யூஸ் பண்ணாம விட்டா அந்த ஃபுட்டேஜும் அந்த இதுல குறையும். நான் ஒன்று சொல்றேன், இளையராஜாவை பத்தி அவர் மற்றவங்க கிட்ட வேற மாதிரி இருக்கட்டும். இப்போ குட் பேட் நக்லியில கூட இந்த இஷ்யூ வந்துச்சு. நிறைய படங்கள் இந்த இஷ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க, காப்பிரைட்ஸ்ல இருக்கு. பட் வனிதா விஜயகுமாரோட கண்ணோட்டத்தில் அவர் அப்பா சொந்தக்காரரு, ஃபேமிலியில ஒரு நபர், அந்த மாதிரி தான் அவ எடுத்துட்டு இருக்கா. ஸோ இந்த பிள்ளை கிட்ட நீங்க கோர்ட் வழியா வரணும், லாயர் வழியா வரணும், மீடியா வழியா வரணும். தொழில்னு வந்துட்டு அது வேற மேடம், அது வேற டிபார்ட்மெண்ட், அதுக்கு அட்வொகேட் இருக்காங்க, காப்பிரைட்ஸ் கிளைம் பண்றதுக்கு அதுக்கு தனியா ஒரு டீமே இருக்கு. இதுல அப்பா பிள்ளை எல்லாம் என்ன இருக்கு? இல்லங்க, என்ன இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம். இவர் ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாமே. இவருக்கு சர்ப்ரைஸ் அதுல பார்க்கும்போது மீடியால இந்த நியூஸ் வந்த உடனே தான் அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. அது ஒரு ஃபோன் கால்ல சொல்லிருக்கலாமே. முந்தின நாள் கூட எல்லாருக்கும் நாளைக்கு படம் ரிலீஸ் யாருக்கும் சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா இவருக்கும் ஃபோன் வந்திருக்கும். ஒருவேளை வனிதா விஜயகுமார் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்களா? இளையராஜா எதுவும் கேட்க மாட்டாரு, அதனால அவர் பாட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அவர் போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், கம்போஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாளா? எப்படி ஓவர் அட்வான்டேஜ் இல்ல, ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட அப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு அவளா யூகிச்சுட்டா, அவ்வளவுதான் விஷயம். நம்ம கிட்ட அப்படி பண்ண மாட்டாரு, பண்ணாலும் என்ன நம்ம அப்பா மாதிரி ஓகே நம்மள மன்னிச்சிருவாரு, அந்த மாதிரி போக்கில் தான் அந்த பொண்ணு போச்சு. மட்டும் இல்லை, முதல்ல அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல டைட்டில்ஸில் தேங்க்ஸ் டு மை மதர், அவங்க ஃபோட்டோ போட்டு மஞ்சுளா அம்மா ஃபோட்டோ, அடுத்தது எங்கள் அப்பா ஃபோட்டோ, அடுத்தது தேங்க்ஸ் டு இளையராஜா அவர்கள் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அதை வச்சு மைலேஜ்க்காகவோ அதுக்காக ஒரு வெகுமானம்
ஒரு மரியாதை. இப்போ நமக்கு தெரிஞ்ச கடவுள் ஃபோட்டோவை போடுறோம் ஃபர்ஸ்ட்டு, அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் வச்சுருந்தா. பட் இப்போ அவங்க போட்டோன்னு அதெல்லாம் தூக்கியாச்சு. அவங்களுடைய ஃபோட்டோஸ் எதுக்கு வைக்கணும், எதுக்கு தூக்கணும்? ஒன்று நீங்கள் போய் பர்மிஷன் கேட்டிருந்தா அந்த இவ வந்து கொடுத்துருப்பாரு மேடம், கொடுத்துருப்பாரு. ரெண்டாவது வந்து என் போட்டோ யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லலாம். தேங்க்ஸ் கார்டு போட்டதுக்கு அப்புறம் அதையே தூக்குங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா பர்மிஷன் கேட்கலையா இளையராஜா? இல்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. பட் இவர் வந்து என்ன எல்லா விஷயத்தையும் இப்படி வச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே இளையராஜா வேற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா யாரெல்லாம் இளையராஜா தங்க க்ளோஸ் நினைச்சிட்டு இருந்தாங்களே எல்லாருமே இப்ப அவரை ஒரு வெறுப்போட தான் பாக்குறாங்க. ஏன்னா நானே இந்த இஷ்யூ 2 தூரம் பேசிட்டேன் இளையராஜா அவர்களை பத்தி. குட் பேட் நக்லி டைம்ல ஒன்ஸ், அப்புறம் அந்த பொட்டு வச்ச தங்க கூடம் அந்த பாடலுக்கும் இதே பிரச்சனை, மஞ்சுமல் பாய்ஸ் அதுக்கும் இதே பிரச்சனை. இப்ப எல்லாமே வந்து ஒருத்தங்க நடிச்ச டைலாக் இப்ப யாராவது என்கிட்ட பேசி காமிச்சு நான் சந்தோஷம் தாங்கப்படுவேன். அதுக்கு ஏன் டைலாக், நான் அன்னைக்கு பேசுன டைலாக் நீ எப்படி பேசலான்னு கேட்டாக்க அது நல்லது இல்லை. இது வந்து எதுக்கு இளையராஜாக்கு செய்யறாங்க? அவரை பாராட்டி தானே செய்யறாங்க. இவர் ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காரு, எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவரே அந்த காலத்துல எம்எஸ்வி பாடல்களை வச்சு நிறைய பாடல்கள் இவர் கூட பண்ணியிருக்காரு. இளையராஜா கூட அவர் மியூசிக் டைரக்ஷன்ல பழைய பாடல் இயக்குநர்கள் அதெல்லாம் வச்சுதான் இவரும் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் போது இவர் மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு இதை சொல்லலாம்? சரி, தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் இல்லையா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ இவர் இருக்காரு நம்ம தனுஷ், இப்போ இவங்க இருக்காங்க நயன்தாரா விஷயத்துல வந்து காப்பி ரைட்ஸ் அது இது அப்படின்னாரு. இன்னைக்கு பார்த்தாக்கா ஒருத்தர் ஒரு வந்து கொடுத்திருக்காரு, ஆமா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த மாதிரி தான் எதிர்பார்த்திருப்பா இவர் விஷயத்துல. இப்போ நயன்தாரா விஷயத்துல தனுஷ் வேற மாதிரி இருந்தாரு, பட் இவங்க விஷயத்துல வேற மாதிரி இருந்தாரு இல்லையா? இதே மாதிரி தான் இளையராஜா வனிதா விஜயகுமார் விஷயத்துல நடந்திருப்பாருன்னு அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. இதுதான் விஷயம். இல்ல இப்ப வனிதா விஜயகுமார் மேல இவ்வளவு கோவம் இருந்தா எதுக்கு இங்க போட்டோ யூஸ் பண்ண உள்பட எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து சொன்னதை எடுத்துட்டாரு. பாருங்க, ஒரு ஆசையோட ஒரு போட்டோ வைக்கிறோம், ஒரு நன்றி, அதை பார்த்து இவர் அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு அவன் நினைச்சிருப்பான். அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு நிகரா இவரும் ஒரு பெரியவர் அந்த மாதிரி அது குடும்பத்தார வந்து வர வரிசையில தான் இவர் வச்சிருந்தாலே தவிர ஒரு மியூசிக் டைரக்டர் சோன்னு வைக்கல. அதே மாதிரி கம்போசர்னு இவர் தானே. தொழில் வேற இது வேற அப்படின்னு அவருக்கு தெரியாதா? இளையராஜா பத்தி தெரியுமா தெரியாதா? வனிதா விஜயகுமார் பொண்ணுக்கு என்னமோ ஃபேட்டே அப்படித்தாங்க இருக்கு. எல்லாம் அவங்க அப்பா கிட்டே ஒரு காலத்துல மோத வேண்டா போச்சு, இப்பவும் ஒரு காலத்துல போயிட்டு இருக்க வேண்டா இருக்கு அந்த பொண்ணுக்கு. அது நல்லதுதான் எல்லாருக்கும் நினைக்குது. இப்போ இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா இப்ப நாங்களாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், நாங்களாம் எங்களாம் இருந்த வாங்க எவ்ரிபடி பார்ட்டிசிபேட், ஜஸ்ட் ஒரு சீன் ஒரு டைலாக் யாரெல்லாம் முடியுமா கூப்பிட்டு அவளால முடிஞ்சதை செஞ்சா. இளையராஜா இன்னொரு விஷயத்த நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இதோடைய ப்ரொடியூசர் வனிதா கிடையாது, அவ பொண்ணு ஜோவிகா. அது வளர்ந்து ஒரு சின்ன பொண்ணு. அது பிக் பாஸ்ல போய் சம்பாதிச்சிட்டு வந்த எல்லா காசும் இதுல போட்டுச்சு. எல்லாமே வனிதா விஜயகுமார்னா ஒரு கோடீஸ்வரி அப்படி இப்படி நினைக்கிற எல்லாம் தப்பு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நார்மலான லைஃப், ஒரு சாதாரண பிளாட்ல நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இதுக்கு நிறைய கடன் வாங்கி தான் இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ண மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ல அதுதான் இன்வெஸ்ட் பண்ண. இந்த பொண்ணு பிக் பாஸ்ல வாங்கினெல்லாம் வந்து போட்டிருக்கு. இப்போ இந்த படம் வந்து ஹிட் ஆனா தான் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர். அதையாவது யோசனை பண்ணிருக்கணும். ஒரு வளர்ந்தவர ஒரு சின்ன பொண்ணு இல்ல, இப்ப அவரோட மோதல் வந்து வனிதாவோட கூட கிடையாது, அவ பொண்ணு ஜோவிகா கூட. ஏன்னா படம் ப்ரொடியூசர் அவ தான். இப்ப இந்த படத்துல ஏதாவது ஒரு இது நகுந்தாலும் ஜோவிகாக்கு தான் அது பாதிக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், இந்த பாடல் நடிச்சிருக்கிறது கிரண்ன்றது நடிகை, அந்த எங்க சீசன்ல வந்த ஆர்டிஸ்ட். அவங்க அப்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோயின். இவ்வளவு நாள் ஷூட்டிங் இல்லாம உட்காந்துருந்தாங்க. வனிதா விஜயகுமார் ஓகே, அவங்களுக்கு ஒரு திருப்பி ஒரு ரீஎன்ட்ரின்னு சொல்லி தான் இந்த பாடல்ல அவங்கள ஆட வச்சாங்க. ஸோ ஷீ கேம் அண்ட் ஒர்க். இப்போ அந்த பொண்ணும் இதுதான் ரீஎன்ட்ரிக்காக காத்துச்சு. இந்த படம் மூலமா ஒரு வாய்ப்பு, திருப்பி வரணும், ஆடியன்ஸை பார்க்கணும். இன்ஃபேக்ட் கிரண் ஆடியன்ஸால தான் இந்த படமே இன்னும் கொஞ்சம் நல்லபடியா போச்சு மைலேஜ். பிகாஸ் கிரணுக்குன்னு ஒரு செட் ஆடியன்ஸ் நல்லா தெரியுது. ஒரு இயக்குனரா வனிதா விஜயகுமார் தெரியுது, இந்த சீனுக்கு இவருடைய சாங் வச்சாதான் நல்லா போகும்னு தெரியுது, மக்கள் ரசிப்பான்னு தெரியுது. இல்ல அப்படி கிடையாது, வாங்கிருக்கலாம் மேடம். அதை விட்டு இன்னைக்கு வந்து சோனி மியூசிக்ல போய் வாங்கினாங்க. சோனி மியூசிக் காரங்க தான் தவறு பண்ணிருக்காங்க. இப்போ வனிதா போய் சோனி விஜய் மியூசிக் காரங்க கிட்ட கேட்டிருக்காங்க ரைட்ஸ், இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கு இந்த டை அது கிடையாது இல்லைங்களா? அதான் இளையராஜாவுடைய வழக்கறிஞர் கேட்கிறாரு, எங்க ரைட்ஸ் வந்து நாங்க சோனி மியூசிக் கொடுக்கலங்க, அது எங்கிட்ட தான் கேட்கணும், நீங்க சோனி மியூசிக் போய் வாங்கினா அது என்ன அர்த்தம்? ஆல்ரெடி சோனி மியூசிக் எங்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம், அப்புறம் ஏன் போய் அங்கே போய் வாங்கணும் அப்படின்னு தானே கேட்கறாங்க. ஆமா, அப்ப இவருக்கு தெரியாம போய் வாங்கிட்டா. இப்போ வந்து இதுக்கு காரணம் சோனி மியூசிக் காரங்க. இப்போ சோனி மியூசிக் காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க தவறு எங்க மேலதான். இப்போ என்னன்னா இவங்களும் ஜோவிகாவும் என்ன ஆயிட்டாங்க, பார்ட்னர்ஸ் ஆயிட்டாங்க இந்த படத்துல. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆனாலும் இப்ப ப்ராப்ளமே சால்வ்ட். இதுக்கப்புறம் எதுக்கு கோர்ட்டு கேஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இளையராஜா இவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காரு, சோனி கேன் யூஸ் த சாங். ஸோ சோனி தான் பார்ட்னரா வராங்க இப்போ ஜோவிகாக்கு. ஸோ அல்டிமேட்லி இந்த படத்துல அவங்கள்ட்ட தான் ஜாயின்ட் ப்ரொடியூசர். ஸோ இப்போ கதையை முடிஞ்சு போச்சு ஆக்சுவலா சொல்ல போனா. இந்த படத்துல இந்த சீன்ஸை பத்திலாம் என்னங்க பேசுறாங்க, அந்த காலத்துல பாக்கியராஜ் சார் செஞ்சதான் இவங்க செஞ்சிருக்காங்க. நான் கூட நான் படத்தை பார்த்து சொன்னேன், லேடி பாக்கியராஜ்னு சொல்லிட்டு வந்தேன் நான். இல்ல ஒருவேளை அப்படி கூட ஒரு டென்ஷனா இருப்பாரா, நான் போட்ட பாட்டை வந்து இப்படிப்பட்ட சீனுக்கு வந்து வச்சிருக்கீங்களே, இது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்படி
இல்ல ஃபுல்லா எல்லாமே A+ படமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா மேடம்? மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் ஏங்க அடிக்குது குளிர் ஒரு பாட்டு அந்த காலத்துல, அப்புறம் கண்ணை திறக்கணும் சாமி அது ஒண்ணு, நிலா காயுது, இதெல்லாம் வந்து பாடல்கள் இல்லையா? இல்ல மேடம், அதெல்லாம் சிச்சுவேஷனுக்கு வச்சது மேடம். இது வந்து வேணும்னே வச்சது மாதிரி இருக்குல்ல? வேணும்னே வச்ச மாதிரி இல்லையா? இது வந்து என்னன்னாக்கா இந்த ராபர்ட்டும் வனிதாவும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிக்கிறதுக்கு கணேஷ் முயற்சி பண்ணுவாரு. ஸோ இவரை வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவரை விட்டுட்டு இவங்களை கூட்டு காட்டுவார், இந்த மாதிரி உங்க புருஷன் தப்பானவன் அப்படின்னு பிரிக்கிறத பார்க்குற அந்த சுச்சுவேஷன்ல வரது தான் அந்த சாங். அந்த சாங் தனியா வந்து எக்ஸ்ட்ராவா வரல படத்துல. ஓகேங்களா? கிரணை கூட்டிட்டு வந்து ராபர்ட்டோட இருக்க வச்சு இவளை வெறுப்பேத்தி 2 பேர் பிரிச்சு விடுறதுக்கு மெயினான மேட்ரு இந்த சாங் தான் அந்த படத்துல. அதான் படமே மேட்ரு தான் அப்படிங்கிறாங்களே, மேட்ரு படம் தான் அப்படிங்கிறாங்க. மேட்ரு தான் படம்னாக்கா அப்போ அந்த காலம் முருங்கக்கா காமெடிலாம் எப்படிங்க? பாக்கியராஜ் சார் படத்துல முருங்கக்கான்றதுல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு எனக்கு தெரியுமா? இல்லையே. அப்பெல்லாம் சின்ன குழந்தை. இப்போ அதெல்லாம் வந்து மறைமுகமா இப்போ ஒன்றும் இல்லை. வனிதா விஜயகுமார் ஒரு சீன்ல சொல்லியிருக்காங்க, நான் 40 இயர்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த படத்துல அவ கேரக்டர் எப்படின்னாக்கா, ஒரு ஃபாரின்ல வந்து ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணியிருக்கா. லவர் கிட்ட ஒரு லவ் பண்ணி புருஷன்கிட்ட எப்படி பேசுறான், இதே டயலாக சென்டிமெண்ட்லா வனிதா விஜயகுமார் புடவை கட்டிட்டு, ஏங்க 40 வயசு ஆயிடுச்சுங்க, நமக்கு ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க, ஒரு குழந்தை இல்லையா, இப்படி பேசுதான் கை தட்டுவீங்களா நீங்களா? நார்மலா ஒரு புருஷன் வனிதா விஜயகுமார் அந்த ஆங்கிளே பாத்துட்டாங்களா? கிளாமர் ஆங்கிளே பாத்துட்டாங்க. எக்ஸாக்ட்லிங்க, அது தாங்க. இந்த மாதிரி டயலாக் அவளே ஒரு புடவையை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி. அடுத்தது இல்லைங்க, ஊரை ரொம்ப தவறா பேசுறாங்க, என்ன பத்தி சந்தேகப்படுறீங்களா? அதை வந்து இப்படி என்ன சந்தேகப்பட்டல, சரி அது மாதிரி சொன்னா ஆகாது உங்களுக்கு. ஏங்க ஒரு ஃபாரின்ல படிச்ச பொண்ணு, வளர்ந்த ஒரு பொண்ணு கேரக்டரு, அதை இவ பிளே பண்ணி காட்டுறா. இவங்க அந்த கேரக்டர் பக்கம் வனிதா விஜயகுமாராவே எடுத்துக்கிட்டா என்னங்க அர்த்தம்? அது ஒரு கேரக்டர் தானுங்க. இதை வந்து இப்ப இளையராஜா வந்து என்னை திருடின்னு சொல்லிட்டாரு, அந்த ஒரு யூஸ் பண்ண தப்பத்தானுங்க. இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண ஒருத்தங்க வார்த்தை பெரியவங்க கேட்காம எடுத்துக்கிட்டா அது பேர் திட்டு தானே மேடம்? கேட்காம சோனி கம்பெனி கிட்ட தாங்க சொல்லுங்க. இது வரைக்கும் இளையராஜா வந்து வாயை திறந்து சொல்லல. அப்படி சொன்னா வந்து ஆசீர்வாதம் என்ன சொல்லி இருந்தாலும் அவர் சோனி கம்பெனி கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தைகளை இவகிட்ட சொல்லிருக்க கூடாது. சோனி கம்பெனி முதல்லயே சொல்லியிருக்கணும், இவ்வளவு தாமா எங்களுக்கு பெனிஃபிட், இவ்வளவு தான் எங்களால பண்ண முடியும். இளையராஜா இஸ் த அல்டிமேட் அத்தாரிட்டி, அவர் சொன்னா தான் முடியுன்ற மாதிரி சொல்லாம இவங்க ஏன் எடுத்துக்கிட்டாங்க காசு? வனிதா விஜயகுமார் கிட்ட காசு வாங்கின சோனி கம்பெனிக்கு தெரியாதா இந்த மாதிரி பின்விளைவுகள் வரும்னு? அவங்க எதுக்கு அவங்க கிட்ட காசு வாங்கினாங்க? இப்ப அது அட்ஜஸ்ட் பண்ணத்தான் அவங்க பார்ட்னரா ஜாயின் பண்ணிட்டாங்க படத்துல, முடிஞ்சு போச்சு விஷயம். இப்ப இந்த விவகாரத்துல வந்து வனிதா வந்து இளையராஜா பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வனிதாவோட குற்றச்சாட்டு. ஆமா, திரு சார்மிலாவோட குற்றச்சாட்டு என்ன? உண்மையிலே இளையராஜா வந்து வனிதாவை பழி வாங்கிட்டாரா, இல்ல வந்து வனிதா அதாவது வனிதா வந்து இளையராஜா பழி வாங்கிட்டாங்களா? ஏன்னா போற போகல ஒரு மேட்டை அடிச்சுட்டு போயிட்டாங்க, நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியது, அந்த வீட்டு பையன், அதெல்லாம் வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பிதாமோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இளையராஜா இசையமைப்பாளர் வந்து நீங்க வந்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்லணும் தேவை? அது என்னங்க குற்றச்சாட்டு? அவங்க பசங்களை பத்தி மோசமா எதுவும் சொல்லல, வேற மாதிரி அவர் கேரக்டரைசேஷன் மோசமா. வீட்டுல மருமகன்ற ஒரு டீசென்டான வார்த்தை, மருமகன்றது மோசமான வார்த்தையா சார்? மருமகன்றது ஒரு டீசென்டான வார்த்தை தானே. அவங்க மருமகன் சின்ன வயசுல விளையாடும் போது சொல்ல மருமகளா வருவாடின்னு பெரியவங்க கூட பேசிருக்காங்கல்ல. எது இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காங்கல்ல? என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க? இது மாதிரி அந்த வீட்டுல ஒரு பையனை நான் லவ் பண்ணேன், அவருக்கு என்ன கேட்டாரு, நீங்க என்னைய லவ் பண்ணியா இல்ல எங்க அப்பாவை லவ் பண்ணியான்னு கேட்டாரு. அப்ப நான் உங்க அப்பாவை தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். இப்பெல்லாம் என்ன மேடம்? அது வந்து எந்த கான்டெஸ்ட்ல கேட்டிருப்பாங்க? மியூசிக் கான்டெஸ்ட்ல, அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்க முடியலையா? என்ன லவ் பண்ணேன்னா மியூசிக் புரிஞ்சுக்கலையே. மக்கள் புரிஞ்சுக்கலன்னா அது அவங்க தப்பு. அது வனிதா சொன்ன வார்த்தையில இல்லையே தப்பு. வனிதா சொன்னது ஓப்பனா சொன்னா நாரிடம் அப்படின்னு இதே கமலத்தட்டு வாசனா சொல்லிட்டு போனாங்க. அந்த வீடியோவும் வைரலா போனுச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? ஓப்பனா சொன்னாக்கா இது வேணும்ட்டே அவர் செஞ்சதுதான். வீட்டுக்கு போகும்போது என் பாடல்களை யூஸ் பண்ணக்கூடாதுமா, இல்ல நேரம் ஒரு போனை போட்டு இல்ல செய்யாதுன்னு சொல்லியிருந்தா அவர் செஞ்சிருக்க மாட்டேன். ஏங்க இளையராஜா அவர்கள் வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் வனிதா செஞ்சிருந்தா தப்பு. அவர் ஒரு வார்னிங் அவர் சைட்ல இருந்து கொடுக்காம பின்னாடி வந்து தாக்குறாரு, அதுதான் அவர் சொல்றான். அது ஏன் செய்யணும்? அதுவும் நாங்க 2 பொம்பளைங்க, என் பொண்ணு ப்ரொடியூசர், நான் டைரக்டர், ஏன் எங்களை செய்யணும்? இங்க குறி வச்சு ஏன் செய்யறாங்க? அழுதாலா இல்லையா? விட்டு அழுது என்ன எதிர்பார்க்காத விஷயம் அது. திடீர்னு ஒரு ஷாக், ஒரு சர்ப்ரைஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல இதுல வந்து இப்ப வனிதா வந்து அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இளையராஜா இருக்கானா? இப்ப ஹாஃப் லைட் பெரிய மாமேதை அவர். நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க, இளையராஜா சார் இப்ப ஹாஃப் லைட் எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வர எளிய தலைமுறையான டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அவங்க எடுக்கிற படங்களுக்கு ஸ்டே ஆர்டரு. அதாவது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இளையராஜா பாடல்களை யூஸ் பண்ணாக்கா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சந்தோஷமே இல்லாம ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் தியேட்டர்ல போய் உட்காந்து பார்க்கணும். ஏன்னா இந்த காப்பி ரைட்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் இதை அடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு. அதாவது ஒரு படத்தை எழுதும் போது, இயக்கும் போது என்னென்ன சீன், என்னென்ன ஸ்டோரின்னு டைரக்டர் பார்ப்பாரு, என்ன பட்ஜெட்னு ப்ரொடியூசர் பார்ப்பாரு. இப்போ ப்ரொடியூசர் டைரக்டர் அதை விட பெரிய டென்ஷன், இந்த பாட்டை வச்சு அதை ஃபர்ஸ்ட் அதையும் சால்வ் பண்ணி தான் ஒரு படத்துக்கு ரிலீஸ் பண்ணணும்னா அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்.
இது மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் யாருமே செய்யலீங்களா? இப்ப ஏஆர் ரஹ்மான் தாராளமா இயக்குனர்களுக்கு இளையராஜா சாங் தேவைப்படுதா இல்லையா? தேவைப்படும் போது பர்மிஷன் ஆயிட்டு பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டே நீங்க ஒரு 5 கோடி அவர் கேட்கிற கேள்வி என்ன, இப்போ ஒரு மியூசிக் டேரக்டருக்கு வந்து 5 கோடி 10 கோடி சம்பளம் கொடுத்து ஒரு மியூசிக் போறீங்க, ஆனா பாட்டு கிட்டானா ஏன் பாட்டு தான் தேவைப்படுதான்னு கேக்குறாரு. நான் தானே அந்த மியூசிக் டைரக்ஷன் அன்னைக்கு பண்ணும் போது அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் இவருக்கு சம்பளம் கொடுத்துட்டானே, இவர் ஃப்ரீயா போடலையே அந்த பாடல்களை இப்ப வசூல் பண்றதுக்கு. அவர் எப்பவோ போட்டு அப்பவே வசூல் பண்ணிட்டாரு அந்த இசைக்கு. அப்பவே அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் காசு கொடுத்துட்டாங்களே இவருக்கு. கொடுத்துட்டானே அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காரு, பாடல்கள் போட்டு கொடுத்திருக்காரு. இது என்ன எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு இவர் பார்த்துட்டு இருக்காரு. இது பப்ளிக்கு ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. இல்ல மேடம், அது தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் உள்ள பிரச்சனை. ஆனா இப்ப கரண்ட் இப்ப உள்ள டைரக்டருக்கு வந்து இப்ப இளையராஜா சாங் தேவைப்படுதானே? இளையராஜா சாங் தேவையில்லைன்னு தான் இனிமே நினைக்க போறாங்கன்னு நினைக்கிற ஆடியன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருந்தாருனாக்கா எல்லாருக்கும் டென்ஷன் தான் அதிகமாகுது. இளையராஜா பாடல்கள் ரசிக்க இப்ப எங்களுக்கே வந்து அந்த காலத்து தாலாட்டு மாதிரி கேட்டுட்டு இருப்போம். இப்ப எங்களுக்கு கொஞ்சம் பாத்ரூம்ல குளிக்கிற நேரத்துல கூட அந்த பாடல் ஹம் பண்ண கூட பயமா இருக்கு. எதாலும் காப்பிரைட்ஸ் தான் நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு த்ரெட் மாதிரி கொண்டு வந்துட்டார். இப்போ இளையராஜா பாடல்களை நம்ம சும்மா ஹம் பண்ணிட்டு போன கூட காப்பிரைட்ஸோ பிரச்சனையும் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் வெளியில் போயிட்டு வர கூட எல்லாம் பேசுறது அதுதான். ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் வந்து ஓரளவுக்கு இருக்கும். இளையராஜா பாடல் எவர் கிரீன். இளையராஜா இஸ் ஆல்வேஸ் எவர் கிரீன், ஆல்வேஸ் நமக்கு தேவை. பட் இளையராஜாவுக்கு வந்து நாங்கள் அந்த பாடல்கள் யூஸ் பண்ணுறது பிடிக்கிறது இல்லை. அவரே வேண்டான்றாரு, அவ்வளோதான். எதுக்கு ரிஸ்க் எடுத்து அவர் பாடல்கள் போட்டு அவர் ஞாபகத்தை நாங்கள் கொண்டு வரணும்னு கேட்குறாங்க. இளைய தலைமுறை டைரக்டர்ஸ் கேட்குற கேள்வி இதுதான். நாங்கள் எதுக்கு இளையராஜா ஞாபகத்தை நியூ ஜென்ரேஷன் பீப்புளுக்கு கொண்டு வரணும்? எதுக்கு கிரியேட் பண்ணும்? கிரியேட் பண்றது இளையராஜான்றது ஒரு லெஜெண்ட்ன்றனால தான் நாங்கள் கிரியேட் பண்ணல. அதான் அவர் கேட்குறாரு, எதுக்கு என் பாட்டை பயன்படுத்துறீங்க, நீங்களே புதுசாக ட்யூன் போட்டு போங்க அப்படிதானே சொல்றாரு. அது அவ்வளோதான். அப்போ முடியும். அவருக்கு வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான். இனிமேல் நிறைய பேர் போட மாட்டாங்க, அவ்வளோதான். இனிமேல் இளையராஜா அப்படின்ற ஒரு இது வந்து இப்போ அவரே இழந்துட்டு இருக்காரு, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஐயோ இளையராஜா பார்த்து வைக்கணும்னு நினச்சா, ஐயோ வேணாங்க, எதுங்க நம்ம புது பாட்டை போட்டுக்கலாம். இல்லை இவர் ஓகே, நம்ம தேவா சார் வந்து வெரி வெல்கமிங், தேவா சார் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் பற்றி ஒவ்வொருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அப்படி இருக்கும்போது இளையராஜா பாடல்கள் கேட்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். அது இவரே தடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. இப்போ நான்லாம் வந்து சொல்ல வந்தேனாக்கா அதுக்கு காரணம் வனிதா என் ஃப்ரெண்டு, அதனால மட்டும் கிடையாது, இதுவும் தான். ஏன்னா நான்லாம் தாலாட்டு பாடல்கள் எனக்கு பாடினதே இளையராஜா பாடல்கள், சின்னதுலேருந்து நான் கேட்டு வந்த பாடல்கள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது அது அழிஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டா அதை நான் ரொம்ப பயப்படுறேன். அது இளையராஜா சார் கிட்ட நான் கெஞ்சி கேட்டு. எந்த அளவுக்கு உச்சத்துல இருக்காரோ அந்த அளவுக்கு அசிங்கம் போறாருங்களா? அப்படி ஆமாங்க. இப்போ என்னன்னா அவர் அசிங்கப்படல, அங்கிருந்து தாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. இளையராஜா வந்து காசுக்கு தான் ராஜாவா, பணத்துக்கு அடிமையா, இந்த மாதிரிலாம் எல்லாம் யூடியூப் நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாம் தம்ப்நெயில்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்படிதான் விற்கிறாங்க. இவர் என்ன பாடலுக்கு அரசரா இல்ல பணத்துக்கு அரசரா, பணத்துக்காகத்தான் பாடல்களா, இந்த மாதிரிலாம் போடுறாங்க. முந்தி அவர் மேல இருந்த அந்த ஒரு வாட் டு சே, யூ ஹேவ் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் லைக் அ காட் ஆஃப் த மியூசிக். We all felt like that. பட் எது எடுத்தாலுமே தும்மனா காசு, உட்காந்த காசு, நிமிதா காசுன்ற மாதிரி இப்போ அந்த மாதிரி ஆக்கிக்கிட்டாரு அவர். ஏன்னா அவர் பாடல்களை பயன்படுத்தி கங்கை அமரனே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. அவரே எங்கள் அண்ணனே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ். அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு இடத்துல புலம்ப செஞ்சார் கங்கை அமரன் சார். ஸோ அவர் சில நேரத்தில் உண்மைகளை சொல்லிடுறாரு, பட் அதுக்கப்புறம் கவர் பண்ணிடுவார், அது வேறு விஷயம். பட் அவர் வந்து சொல்லும் போது அவர் தான் சொல்கிறார், இது என்ன விஷயம், யூஸ் பண்ணால் என்ன. இல்லைங்க, ஜென்ரலாக ஒரு கலைஞன்னாக்கா இப்போ நம்ம வந்து எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம்? நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்ம பாடல்களை கேட்கணும் தான் யாருமே ஆசைப்படுவாங்க, எஸ்பெஷலி மியூசிக் டைரக்ஷன். இப்போ நாங்களாம் நடித்த பாடல்களை பற்றி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பாடணும்னு நாங்கள் நினைப்போம். இப்போ கம்போஸ் பண்ணவர் இளையராஜா, அவருக்கு தான் அதில் இன்னும் ஒரு மெரிட் இருக்கு. அப்படி இருக்கும் போது இன்னும் அவர் பேர பசங்க அடுத்த பேர பசங்க எல்லாம் வர 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 மறந்துட்டா என்ன அர்த்தம்? இப்போ காப்பிரைட்ஸ்னு ஒன்று வந்து அது ஃபியூச்சர் அவரோட உரிமையை கேட்கறது தப்புங்கிறீங்களா? அப்படி மேடம் இப்போ எல்லா மியூசிக்கும் அதே மாதிரி தான் பண்றாங்க, எல்லாமே ரைட்ஸ் வாங்கி தான் பண்றாங்க. ஓகே, ஆனாப்பா இளையராஜா தொட்டா மட்டும் தான் இன்னைக்கு வந்து பிரச்சனை பெருசாகுது. உண்மையை கேட்கறது அவருக்கு தப்பா தோணுது. இப்போ நிறைய பேர் விட்டு கொடுத்துட்றாங்க, 1-2 பேர் விட்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா இப்போ பாருங்க, டாப் மோஸ்ட் கம்பெனி இது வந்து ஒரு லோ பட்ஜெட் படம். வனிதா விஜயகுமார் கடன் உடனே வாங்கி எடுத்த ஒரு படம், அந்த ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை பிள்ளை காசு போட்டு எடுத்த ஒரு படம், இது வேற. இதுவே கோ டு த பிளாக் பஸ்டர்ஸ், இந்த பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, இப்போ லைகா ப்ரொடக்ஷன்ஸ், அந்த மாதிரி ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி படத்தில் போய் மோதினா கூட நியாயம். இது பாவம் வளர்ந்து வர சின்ன பொண்ணுங்க, அவர் பார்த்து வந்த பொண்ணு அவர் எல்லாத்தையும் ஈக்குவலா தானே பாக்குறாரு. என்ன பெரிய சின்ன பட்ஜெட் இப்ப இதே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வந்து பெரிய ஹிட் ஆயிருந்தா கண்டிப்பா அதுவும் ஒரு பெரிய வசூல் தான். இல்ல இப்ப தனுஷ் ஏன் நயன்தாராவை வேற மாதிரி பாக்குறாரு, ஏன் இந்த விஜய் அவரை வேற மாதிரி பாக்குறாரு? இதே பிரச்சனை தான். விஜய் சுத்த டேரக்டா போய் கேட்டாரு, அண்ணே உங்க பாட்டை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா ஓகே நான் எடுத்துக்கடா அப்படிங்கிறாரு. நயன்தாரா அப்படி கேட்கலையே, மேனேஜர் விட்டு தானே பேசினுச்சு. அது அவங்களுக்குள்ள என்ன ஈகோவே தெரியலங்க. பட் இவர் கொடுத்தாரா இல்லையா ஃபைன்ல? இப்ப இவங்க போய் ஆசீர்வாதம் வாங்கித்தானே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து தெரிஞ்சவங்கன்றது வேற இல்லைங்க.
நேராக பார்த்து பேசிக்கலாம், இல்லை ஒரு ஃபோன் கால் போட்டால் முடிஞ்சு போச்சு. இது எதுக்கு இஷ்யூ ஆக்கி என்னை அசிங்கப்படுத்துறீங்கன்னு அவள் கேட்குறேன். திருடின்னு வார்த்தையை சொல்கிறீங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க, என்னை ஏன் கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதில் இன்னொருத்தர் கேட்குற உங்கள் சப்போர்ட்டாக ஏதாவது ஆர்டிஸ்ட் வருவாங்களா, ஏன் வர மாட்டாங்க? இப்போ நாங்களாம் வந்து நிற்கிறோம். யூஸ்வலாக வந்து எங்கள் ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் தான் அவள். எங்கள் ஜென்ரேஷன் நிறைய பொண்ணுங்களுக்கு ஒரு பொண்ணு மூஞ்சை பார்த்தா இன்னொன்று பிடிக்காது. ஓ அவளும் நம்மள மாதிரி ஹீரோ, நம்மளை விட பெரிய ஆர்டிஸ்ட் தான், இப்படி தான். ஆனால் வனிதா வந்து என்னென்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சோறு போடுவாள். அவள் வந்து நிறைய சர்வீசஸ் செய்கிறா பப்ளிக்கு தெரியாமல். இன்ஃபேக்ட் அதை நான் சொல்லி குறுக்கப்படணும்னு விரும்புகிறேன். இப்போ யாராவது ஒருத்தர் ட்ரெஸ்ஸு சரியில்லாமல் அவங்க வீட்டு பக்கம் நடந்தால் கூட ஒரு நிமிஷம் இருங்க, 10 ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்து கொடுத்துருவோம், எடுத்துகிட்டு போங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களா இருக்கும். அதே மாதிரி யாராவது மத்தியான நேரத்தில் போகிறோம் வீட்டுக்கு, சாப்பிட நேரத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும், இருக்கிற சாப்பாடு போட்டு அனுப்புவோம். அந்த மாதிரி மனசு உள்ள ஒரு பொண்ணு. இதெல்லாம் வந்து வெளிப்படையாக அவள் யூடியூப் சேனலில் காட்டு. பக்கம் இளையராஜாக்கு இல்லைங்கிறீங்களா? பக்கம் இளையராஜாக்கு இல்லைன்ட்டு இல்லை, இதெல்லாம் பாராட்டலனாலும் அந்த பொண்ணு சிரமப்படுத்தக்கூடாதுன்ற அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் அவர் பார்த்து அவருக்கு தெரியாதா? எனக்கு தெரியும் இத்தனை விஷயம் இளையராஜா சாருக்கு தெரியாதா? நான் இப்போ தான் நான் ஹீரோயினா வந்து அவங்க வந்து தான் எனக்கு தெரியும். குழந்தையிலேருந்தே பார்த்த இளையராஜாக்கு எனக்கு அவளை தெரிஞ்ச அளவுக்கு தெரியாதா? பெரியவங்க மன்னிச்சு விட்டுணும், தப்பாவே இருந்தாலும் மன்னிச்சுக்கிட்டோமேங்க. இப்பவும் தந்திரமா வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளரா சோனியும் இழுத்துக்கிட்டு தான் கேள்விப்பட்டேன். அது உண்மைதான். இல்ல சோனி மேல இவ கோவப்பட்டிருப்பா கண்டிப்பா. ஏன்னா சோனிக்கு இந்த அளவுக்கு டிபேட் இருக்கும் தெரிஞ்சிருக்காது அவளுக்கு. எங்க அவ ஒரு 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 ஒத்த பொண்ணா எவ்வளவுங்க பண்ணுவா? இந்த காலத்துல பொண்ணுங்க வந்து சவுண்டா பேசினா தப்பா போகுதுங்க ஜி, சீரியஸா சொல்றேன். ஏன்னா இப்ப என்னன்னா வனிதா விஜயகுமார் எப்போதும் சவுண்டா தானே பேசுறாங்க. வனிதா விஜயகுமார், சார்மிலா, ஐஸ்வர்யா, நாங்க எல்லாமே ரொம்ப சத்தமா பேசக்கூடிய கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா? ஆனா நிறைய சாஃப்டா பேசுற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. எப்ப தெரியுமா? வணக்கம் சார், சரி ஓகே. நைட்டுக்கு மேல அட்ஜஸ்ட்மெண்ட் போறது அவங்க தான். ஓஹோ ஆமா, பகல்ல சைலண்டா இருக்கவங்க நைட்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். காலையில பார்த்தா புடவைலாம் கட்டிட்டு வந்து வணக்கம் ஓகே சார் சரி ஒண்ணு தெரியும் அவ்வளவுதான். முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. இன்னும் நைட்டு மொத்தமா பாத்துக்குவாங்க. ஓஹோ ஓகே. பகல முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, நைட்டு மொத்தமா பாத்துக்கோ. அதனால உங்களுக்கு பொழைக்க தெரியும் தெரிஞ்சிருக்கு. நாங்க தைரியமா வருவோம். எப்படி பொழைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க ஷார்ட்ஸ் போடுவோம், டிஷர்ட் போடுவோம், ஃப்ரீயா இருப்போம், அப்படியே வெளில போவோம், 4 பொருளை வாங்குவோம், வருவோம். ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் அந்த மாதிரி ட்ரெஸ். அது நீங்க புடவையில போறவங்க என்ன தப்பு பண்ணாலும் மஞ்சு விட்டுருவாங்களா? இதுக்குன்னு புடவையை கட்டணுமாஜி? எனக்கு தெரியல சீரியஸா. புடவையில வரவங்க சாஃப்டா பேசுறவங்க தப்பு. புடவை கட்டுற அர்த்தமே வேற. நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. வனிதா விஜயகுமார் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி தலையை கொஞ்சிக்கிட்டு பேசினா அந்த வீட்டுல இருக்கிறது அவ்வளவு அவங்க பொண்ணு தனியா இருக்காங்க. எத்தனை பேர் வீட்டுல போய் சிங்கிள் மதர் நாங்க கதவை தட்டி நிற்பாங்க தெரியுமா உங்களுக்கு? நாங்களாம் சிங்கிள் மதர்ஸ். நாங்களாம் சத்தம் போட்டு பேசுறதுனால எந்த ஆம்பளைங்க வீட்டுக்கு வர்றது இல்லை, எவனும் கதவை தட்டுறது இல்லை. அதுக்கப்புறம் இவன் வந்தான் போனா அவன் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சி சொன்னால இவங்க வந்து கதவை தட்டினாங்க. அந்த மாதிரி நாங்க சொல்றது இல்லை. ஏன்னா எங்க வீட்டுக்கு யாரும் வர்றதில்லை. ஓ சார்மிலா அடுத்த நிமிஷம் யூடியூப்ல போய் லோலோன்னு கத்தும் பாது, பிசாசு பாது அப்படின்வாங்க. அதே மாதிரி இவளை பத்தியும் பேசுவாங்க. பட் பை த எண்ட் ஆஃப் த டே நாங்க கடவுளை கும்பிட்டு ஒழுங்கா போறோம். அதாவது பப்ளிக் வந்து இப்ப படிச்சவங்க எல்லாருமே அந்த காலத்துல வந்து குனித தலையை நிமிரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை. இப்போ தப்பு பண்ணவங்க தான் தலையை குஞ்சிட்டு நடக்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் தவறு பண்ணாத பொண்ணுங்க ஒவ்வொருத்தரும் தலையை நிமிர்ந்து தான் நடக்கிறோம். அது எங்களுக்கு பெருமையா தெரியுது. எதுக்கு தலையை குஞ்சிட்டு போறாங்க? நைட்டு நீ பண்ண தப்புக்கு காலை தலையை குஞ்சிட்டு போற 4 பேர் மூஞ்சில உன்னால முடிக்க முடியல. நாங்க தப்பு பண்ணல, தலை நிமிர்ந்து நின்று பேசுறோம். இதுதான் வித்தியாசம். கண்டிப்பா மேடம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி மேடம். நன்றி.